வணக்கம் மக்களே. இப்போ நம்ம தேவனிடமிருந்து ஓடிப்போன ஒரு மனிதனை பற்றின கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை பற்றிங்கன்னா நம்ம எபிசோடு வாயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த கதையோட தொடக்கத்தை பார்க்கலாம். தேவன் யோனாவை அழைத்து, நீ நினிவேக்கு போ, அங்கு இருக்கிற மக்களின் பாவம் என் சமூகத்தில் எட்டினது, அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கம் செய் என்றார். உடனே யோனா தேவனுக்கு செவி கொடுக்காமல் தேவனிடமிருந்து விலகி ஓடினான். தேவன் அவரை நினிவேக்கு போக சொன்னால், ஆனால் இவர் தர்ஷீஸுக்கு போகும் கப்பலில் ஏறினார். இப்படி இவர் தர்ஷீஸுக்கு போகும் கப்பலில் ஏறின உடனே அந்த கடலை சுற்றி பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்போ அந்த கப்பற்காரர் எல்லோரும் பயந்து அவரவர் தங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் நம்ம யோனா மட்டும் கப்பல் கீழ்த்தட்டில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.